டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மாயாவித்தனமான கற்பனைகளுக்கு விரைவில் முடிவுரை எழுதுவோம் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவிற்கே சொந்தம் என்று புதிதான வரைபடம் ஒன்றை வெளியீடு செய்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஹோர்முஸ் நீரிணை ஈரானினுடைய ஒரு பகுதியையும் சுற்றி வட்டமாக வரைபடம் ஒன்றை ஏற்படுத்தி இது நமக்கே இனி சொந்தம், இது அமெரிக்காவின் நிலம் இன்று முதல் என்று அறிவித்திருக்கின்றார். எப்படி கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலம் என்றும் கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு சொந்தம் என்று அமெரிக்க கொடியில் கிரீன்லாந்தை வரைந்தும் நிலத்தை கைப்பற்றுகின்ற பேரரசு மனோநிலையில் இப்பொழுது இந்த இடத்தையும் தனக்கே சொந்தம் என்று வரைபடம் வெளியிட்டு அத்தோடு கூடவே இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டது என்றும் அங்கிருக்கும் கன்னிவெடிகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது என்றும் இனி சர்வதேச கப்பல்கள் அந்த வழியால் பயணிக்கலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த ஈரான் அப்படி எதுவுமே நடைபெறவில்லை, இந்த நீரிணை இப்பொழுதும் இந்த நிமிடமும் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போல மாயாவித்தனமான கற்பனைகள் எதுவும் இங்கே நடைபெறவில்லை. அவர் இப்படியான கற்பனைகளில் பறந்து மனப்பால் குடிப்பது விரைவில் மாற்றியமைக்கப்பட்டு இத்தகைய அவருடைய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கின்றது என்றும் ஈரானினுடைய தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் கட்டாரினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கும் செய்தியில் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் கையொப்பமிடும் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தவுடன் அமெரிக்கா ஈரான் இடையே சமரச பேச்சுக்கள் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதில் ஈரான் ஓமானிடையே ஒரு சமரசமான தீர்வு எட்டப்படுமாக இருந்தால் அந்த சமரசமான தீர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் பேசி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு அப்பொழுதுதான் வழிபிறக்கும். இல்லையேல் ஈரான் ஒரு கதையையும் ஓமான் இன்னொரு கதையையும் கூற, ஓமான் மீது தாக்குதலை நடத்துவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூற, இப்படியான முரண்பாடுகள் வளர்ந்தே செல்லும். எனவே பிராந்தியத்தில் இருக்கின்ற கடல் பகுதிக்கு யார் உரிமை, அதனுடைய பங்கு எவ்வளவு என்பதை சரியான முறையில் வரையறை செய்யாமல் அந்த பிராந்தியத்துடன் சம்பந்தமே இல்லாத எங்கோ இருக்கின்ற அமெரிக்காவுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்ற நாடுகளின் கோரிக்கைக்கு அமைவாக இது நடைபெறும் என்ற பொருள்பட கட்டாரினுடைய விளக்கம் அமைந்திருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கின்றன. கடும்போக்கு வாதத்தை கடுமையாக கூறுவதன் மூலம் வாக்கு வங்கியை நிரப்பலாம் என்று இஸ்ரேலிய கட்சிகள் நினைத்துவிட்டன. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் மேற்கு கரையில் அத்துமீறி குடியேறிய குடியேறிகளிடமிருந்து வந்து அங்கிருந்து உருவாகி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சராக மாறி கடும்போக்கிலும் கடும்போக்குவாதத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற தமர் பென்கிவிரனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் ஒரு நாளைக்கு 30 இருந்து 40 பேர் வரை கொன்று தள்ளப்படக்கூடிய அளவிற்கு நிலைமையை மாற்ற வேண்டும் என்று அவர் பேசி இருப்பது ஒரு பொறுப்பற்ற செயலாக இருக்கின்றது. எதற்காக அவர்களை கொல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் பதில் தராவிட்டாலும் படிப்படியாக கடல் அரிப்பது போல பாலஸ்தீனர்களை கொன்று தள்ள வேண்டும் என்பதும் காசாவை வெற்றிடமாக்கி இஸ்ரேலியர்களை குடியேற்ற வேண்டும் என்பதும் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இவருடைய அடுத்த நோக்கம் மேற்கு கரையில் இருக்கின்ற அத்துமீறிய குடியேற்றவாசிகள் 5 லட்சம் பேர்களுடைய குடியேற்ற நிலங்களையும் இஸ்ரேலுடன் இணைத்து அதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது இவருடைய அடுத்த பாதையாக இருக்கின்றது. இவர் பாதுகாப்பு அமைச்சராக வந்த பின்னர் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களுக்கு பெரும் துயர்களை செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் குளிக்கின்ற நேரத்தை குறைத்தார். அவர்களுக்கு வழங்குகின்ற உணவை குறைத்து ரேஷன் முறையை கொண்டு வந்தார். இதனால் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்த இவரினால் பெரும் துயரங்களை சுமக்க வேண்டிய நிலை பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கு ஏற்பட்டது. அத்துடன் நின்று விடாமல் மேற்கு கரையில் இருக்கின்ற போலீசாருக்கு சிறப்பு
அதிகாரத்தை வழங்கி பாலஸ்தீனர்களை விரட்டி அடிக்கும் வேலைக்கு இவர் பச்சை கொடியும் காட்டினார். அவர்கள் செய்யும் குற்ற செயல்களுக்கு தண்டனை வழங்காமல் வழக்கில்லாத நிலைமைகளையும் இவர் உருவாக்கி தான் பிறந்த மேற்கு கரைக்கு அரசியல் உரிமை ஒன்றை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதற்கான ஓர் அரசியலில் ஈடுபட்டு இவருடைய வீட்டின் சுவரில் பாருக் கோல்ஸ்டீன் என்கின்ற கொலைஞரனுடைய புகைப்படத்தை வைத்திருந்தார். இவர் 1994 ஆண்டு பாலஸ்தீனம் கெப்டன் மசூதியில் இருந்த தொழுகையில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது நடத்திய தாக்குதலில் 29 பாலஸ்தீனர்களை கொன்று தள்ளியவராகும். இவரை ஒரு கதாநாயகனாக கருதி இவருடைய புகைப்படத்தை தன்னுடைய வீட்டில் இவர் வைத்திருந்தார். அரசியல் விமர்சனங்கள் ஏற்பட்ட பின்னர் அந்த புகைப்படத்தை இவர் நீக்கினார். இப்படியான ஒருவர் தேர்தலில் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த கருத்துக்கள் மிக ஆபத்தானவை என்பது ஒரு புறம் இருக்க, காசா பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு இவர்களுடைய கட்சியே முக்கிய காரணம். இவர்கள் ஆதரவை விலத்தினால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய லிக்குட் கட்சி அதிகாரத்தை இழந்துவிடும். இதனால் இவர்களையே தங்கி இருக்க வேண்டி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஏற்க முடியாமல் இருப்பதற்கும் அதை நிராகரிப்பதற்கும் இவர்களே காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அது தவிர இஸ்ரேலில் பழையபடி மரண தண்டனையை அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற சட்டத்தை இயற்றி அதை நிறைவேற்ற செய்தவரும் இவர்களாகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மரண தண்டனை வழங்கும் நாடாக இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய அரங்கில் முன்னேறிய நாடுகளினுடைய பட்டியலில் இருந்து தன்னை விலத்தி கொண்டு செல்லுகின்ற வேலையையும் இவர்களே செய்தார்கள். இஸ்ரேல் போர்க்குற்றவாளி நாடாக மாறுவதற்கான வேலைகளில் இவர்களுக்கு கணிசமான பங்கு இருந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் தினசரி 30-40 பாலஸ்தீனர்கள் என்ற அளவில் அவர்களுடைய மரணத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற இவருடைய ஆசை சர்வதேச அளவில் பலத்த விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றது. அதேவேளை பாலஸ்தீனம் காசாவில் நிலைமை படுமோசமாக இருக்கின்றது. அங்கு கழிவுநீர் போக முடியாமல் பெரும் கழிவுநீர் தேக்கமாக எங்கும் காணப்படுகின்றது. இதனால் தொற்று நோய் பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. குடிநீர் இல்லாத பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் குடிநீர் இல்லாமல் பெரும் சிரமம் அடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது காசா பகுதியில். இப்படியான ஒரு நிலையில் மக்கள் துயரடைந்து எதற்காக காசாவில் வாழ்கின்றார்கள், எதற்காக அயல் நாடுகளுக்கு புலம்பெயர மறக்கின்றார்கள், தங்களுடைய சொந்த நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த மக்கள் இந்த துயர் சுமந்து வாழ்கின்றார்கள். ஆனால் தமர் பென்கிவேர் இந்த மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்து இஸ்ரேலியர்களை அங்கே குடியேற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். மேற்கு கரையில் அத்துமீறி குடியேறிய 5 லட்சம் பேரும் பிரான்ஸ் உட்பட சர்வதேச அமைப்புகளினால் கருப்பு பட்டியல் போடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் இவர்கள் சர்வதேச குற்றவாளிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது காசாவிற்குள் நுழைந்தால் அவர்களும் சர்வதேச குற்றவாளிகளாக கூடிய சூழல் இருக்கின்ற நிலையிலும் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக இவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். இஸ்ரேலில் வரப்போகின்ற தேர்தலும் இஸ்ரேலிய மக்களும் சொல்ல போகின்ற செய்தி என்ன காத்திருக்கின்றது உலகம். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.